கைஸ், இன்னைக்கு ஒரு புதுசான மூவியை பார்க்கலாமா? இந்த மூவி வந்து ஹேட் லவ் மாதிரி தான். சரி வாங்க இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வந்து அப்படியே அவளுக்கு ஊட்டி விடுறாரு. அப்புறமா அவள் கிட்ட போய் இன்னும் எதுக்கு நீ ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவே அவளோட ஹீல்ஸை கழட்டி விடுறாரு. அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்லேயே இந்த பையனை தான் நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவனுக்கு என்னை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ பாருங்க நான் இவனையே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டையை இழுக்கிறேன். நான் இப்போ பார்த்த ஹீரோயின் வந்து பெட் மேலே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நான் இப்போ இங்கே வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டாரு அப்படின்னு அவளோட மொபைலை பார்க்குறேன். பட் அதில் வந்து பேரும் சேஞ்ச் ஆகிருக்கும், கான்டாக்ட் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்குமா. அதனால இவள் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி பேசுகிறேன். என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். யார் உன்னோட புருஷன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் வந்து டிவோர்ஸுக்காக ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருமா, நேற்றே நீ மீடியா கிட்டே எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு உனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு, இப்போ என்ன இப்படி பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவ வந்து நான் இவனை இன்சல்ட் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைலை பார்க்குறா. அதில் வந்து அந்த டேட்டே சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன நான் டைம் ட்ராவல் பண்ணி பின்னால் வந்துட்டேனா அப்படின்னு இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு ஹீரோயின் கண்டாலே பிடிக்காது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து எப்படியாச்சும் ஹீரோ வேணும், அதனால தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிருக்கும். ஹீரோக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்படியாச்சும் ஹீரோவோட மனசை வின் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். இதே டைமில் தான் ஹீரோவை வந்து 3-4 பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து அவங்க என்னடா ட்ரெஸ் இது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து சட்ட விரோதமாக பிறந்த பையன். அதனால தான் ஹீரோவுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியும். பட் அவர் வந்து ஹீரோவை சேர்க்கலை. அதனால அவங்க வந்து ஹீரோவை அடிப்பாங்களா, ஹீரோ அவங்கள அடிச்சிடுறாரு. இதை வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா நான் எதுக்கு அகெயின் பேக் வந்தேன்னு? நான் உங்களை எல்லாரையும் பழி தீர்க்கணும். நீங்கள் என்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணீங்க, என்னை எவ்வளோ தரைக்குறைவாக நடத்தினீங்க, நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், உன்னை கூட தான் அப்படின்னு ஹீரோயினை சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோயின் அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்புறமா வந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா ஹீரோயின் தான் அங்கே வராங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டே வர. அப்போ ஹீரோ கிட்ட போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்காக இருக்குது, போய் சேஞ்ச் பண்ணிக்கோ, புதுசாக ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டு கொடுக்குறா. அப்போ ஹீரோவும் அது வாங்கிக்க மாட்டார். பட் ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோ கையிலே கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை, எதுக்கு ஹீரோயின் இப்படி சேஞ்ச் ஆகிட்டான்னு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாள். அதனால தான் ஹீரோவும் ஸ்டாப் பண்ண போவார். பட் ஹீரோவால் பேச முடியலை. இப்போ கூட நீ என்னை வந்து டவுனாக தான் பார்க்குற, எப்படி ஃபீல் பண்ணி வைக்கிற நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். உன்கிட்ட இருந்து வர பணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கார்டு அப்படியே கீழே போட்டுடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து இப்போ தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் போய் அவங்ககிட்ட கார்டை கொடுத்துட்டேனே, அவள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருப்பான், நான் எதுக்கு தான் அப்படி பண்ணேனோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிருக்கும் இல்லையா. அதனால தான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. அவங்க வந்த உடனே ஹீரோயின் அவங்கள பார்த்து, ஏய் இங்கே பாரு, ஒரு விஷயம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவங்களும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ஹீரோனுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டால், இவளுக்கும் ஹீரோ பற்றி எல்லாமே தெரியும். ஹீரோக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவங்க அப்பாவே ஹீரோவை மதிக்க மாட்டார். அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட வீட்டையும் சொல்கிறா, ஹீரோ எங்கே வேலை பார்க்குறாரு அது எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து டீப்பாக ஹீரோ பற்றி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை வந்து இவ்வளோ பார்க்குற. சரி நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா ஹீரோ எங்கே இருக்கார், அவரோட வீட்டு நம்பர் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொன்னால் அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாள். என்னோட லிமிட்டெட் எடிஷன் பேக் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், போய் கேட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறான். அதே டைமில் தான் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பேர் வந்து ஷீ. இவன் தான் ஹீரோயின் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறவன். அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இவனை தான் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து எதுக்குடா இவன் வந்தா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாள். இங்கே பாரு ஷேன், நான் உனக்காக தான் இது கொண்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச கேக், இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இதை வந்து ஹீரோயின் பிடிக்கவே இல்லை. இவன் வந்து ஹீரோக்கு தான் லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்போ நீ வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக அவனும் ஓடி போயிடுறான். ஹீரோனுக்கு எதுக்குடா இவன் இப்படி பண்ணுறான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆஃப்டர்நூன் ஆகிருக்கும். அதனால ஹீரோயின் போய் அவன்கிட்ட பேச போவான்.
அவனும் வந்து சரி ஹீரோயின் உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஹீரோயின் இங்க பாரு, நீ என் பின்னால் இப்படி வராத அப்படின்னு சொல்றாள. எனக்கு தெரியும் ஹீரோனால தானே இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் இன்னைக்கு மார்னிங் எல்லாமே பார்த்தேன். எனக்கு நிஜமாவே என்ன பிடிக்காத சரி ஓகே, அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு உன்னோட உலகம் வேற அவனோட உலகம் வேற, உங்க 2 பேருக்குமே செட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹீரோயின் ஒரே பிடிவாதமா தான் இருப்பா. அதனால அவனும் தெரிஞ்சுக்கிறான். நீ நிஜமாவே அவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கியா இல்லைன்னா அவனோட ஃபேஸ்க்காகவா அப்படின்னு கேட்டுடுறான். இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு அப்படியே கோவம் வந்துடுச்சு. நீ லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் வந்து யாருக்கோ கால் பண்ணி ஹீரோ எங்கே வேலை பார்க்குறான் அவனுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஹீரோ வேற அவளுக்காக சமைச்சு சமைச்சு போட்டு கொடுப்பாரா. இதெல்லாமே ஹீரோயின் வந்து இப்போ திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே லோவபில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவங்க 2 பேருமே ஹாப்பியாக அவங்களோட மூமெண்ட்டை வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீரோயின் நினச்சி பார்த்து அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அகைன் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பா. பட் எந்த ஒரு ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே தேடி தேடி கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறா. அது வந்து நல்லா இருக்குது. இந்த சைடு ஹீரோ வந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே டைமில் தான் ஹீரோயின் உள்ளே வராங்க. அவங்க வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஹீரோவும் அதே டைமில் ரொம்ப அழகாக திரும்புவார். ஹீரோயின் வந்து இது பார்த்து ஐயோ என்னோட புருஷன் எவ்வளோ அழகா இருக்க, என்னோட மனசை திருடுறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் சரி உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். இல்லை நீங்கள் இங்கே தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு தெரியும், அதனால தான் உங்களுக்காக சமையல் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் ஹீரோனுக்கு வந்து சமையல் பண்ணவே வராது. நான் வந்து காய்கறி எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ இங்கே பாரு, நீ என்ன புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கே என்னை டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே என்கிட்ட ப்ளே பண்ணாது அப்படின்னு சொன்னா ஹீரோயின், இங்கே பாருங்க உங்களோட கிச்சன் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓனர்கிட்ட கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து சமையல் பண்ணவே வராது. அதனால அந்த காய்கறி எல்லாமே எப்படி வெட்டுறதுன்னு கூட தெரியாது. அப்போ ஹீரோவே வந்து அந்த காய்கறி எல்லாமே வெட்டுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி க்ளோஸாக இருந்தாங்க அது எல்லாமே ஹீரோயின் இப்போது நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயினுக்காக ஹீரோ தான் எப்போவுமே சமையல் பண்ணுவார். இது வந்து ஹீரோயின் அப்படியே நினச்சி பார்த்து ஹீரோ கிட்ட கிஸ் பண்ண போவாங்க. பட் அதுக்குள்ளேயே திரும்பி பார்த்தா கொஞ்சம் அடியாட்கள் அங்கே வராங்க. அந்த இருக்கான் இல்லையா, அவன் தான் இவங்களை இங்கே வர சொல்லியிருப்பான் ஹீரோவை அடிக்க. அதனால ஹீரோவும் போய் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அது வந்து நாங்கள் இங்கே பொருள் வாங்க தான் வந்து ஆனால் எங்கள் கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருப்பார். இது வந்து அந்த கடை ஓனர் பார்த்து எப்பா தம்பி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க, நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, எங்களுக்காக தான் ஹீரோ பே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஹீரோ நான் இதுக்கு பே பண்ணணும், நீங்களே பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து கோவத்தில் அடிக்க வரான். பட் ஹீரோயினை சும்மாவா விடுவார். அவனோட கையை பிடிச்சு அவனை அடிக்க போவார். பட் ஹீரோயின் அதுக்குள்ளே வந்து இந்த சண்டை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவா. அவனை அவளே அடிச்சிடுவா. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோனோட அப்பா வந்து ரொம்ப பணக்காரரு, அதனால பயந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க சேதாரம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே பே பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோனை வந்து முறைச்சதை பார்த்துக்கிட்டு போவாள். அந்த லேடியும் ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். பட் ஹீரோ வந்து ஹீரோனை கொஞ்சம் ரகடாக தான் பேசுவார். அதனால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஹீரோ கிட்ட திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாள். அப்புறமா ஹீரோயின் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஹீரோ தான் சமையல் பண்ணியிருப்பார். இப்போ கூட அவனோட டேஸ்ட் அப்படியே இருக்குது சமையல் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோவும் அங்கே வராரு. அப்போ ஹீரோயின் நான் நாளைக்கு கூட இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே பாரு, நான் உன்னோட ஒப்பீனியன் கேட்க வரல, நான் உனக்கு இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ எதுக்கு என் கண்ணு முன்னாடியே வர அப்படின்னு பார்ப்பாரு. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தா அவளோட தம்பி இவன் கூட வந்து இல்லீகலாக பிறந்த பையன்தான். ஹீரோயினுக்கு இல்லீகலாக பிறந்த பையனை கண்டாவே பிடிக்காது. இந்த பையனையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோயின் வந்து இங்கே பாரு, இப்போ எதுக்கு அப்படி ஓடுற, நீ வந்து சாப்பிடு, இப்படி ஒல்லியாக ஆகிட்ட பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பையனும் வந்து நான் வந்து ஸ்கூலை விட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து இல்லீகல் பையன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கொஞ்சம் அவமானமாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஹீரோயின் இதை பார்த்து நீ அப்படி நினைக்காத சரியா, நீ ஸ்கூலை விட்டும்
நிற்காது அப்படின்னு சொல்லிடுறா. இது மாதிரி இல்லீகலாக பிறந்த பையன் ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது, தப்பாக ஒன்றும் கிடையாது. இது வந்து அப்பாவோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அக்கா இவ்வளோ சேஞ்ச் ஆயிட்டாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறமா ஹீரோக்கு பிடிச்ச அந்த பெயிண்ட் கலரையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல வரா. ஹீரோ எந்த வீட்டில் இருக்காரு, எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு, அப்படி இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிராண்ட், இந்த லிமிடெட் எடிஷன் பிராண்ட் பேக்கையும் கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கும். அப்புறமா ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணு, எப்போவுமே நீ ஹீரோவை பார்த்துக்கிட்டே இரு, அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்கிறா. அப்புறமா ஷீ பற்றியும் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோன் அதுதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஷீ வந்து அந்த அடியா லில்லியா அவன்கிட்ட போய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் சொன்னது ஒன்று நீ பண்ணது ஒன்று அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே ஷென் அவள் வந்துட்டா, ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோனால தான் நம்மளோட பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவங்க அங்கே வரலன்னா அவனை அடிச்சிருப்போம். அவங்க வந்து ஹீரோக்கு ஹெல்ப் கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவன் வந்து அதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வேண்டிய அந்த பெயிண்டிங் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அப்போ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு பேசுகிறாங்க. ஹீரோவும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போது ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன், உன்னோட வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. அது உனக்கு தேவையில்லாதது, நீ இப்போ உன்னோட லாக் நம்பர் சொல்கிறியா சொல்ல மாட்டியா, இல்லை நானே உடைச்சிடுவா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் சொல்லிடுறாரு. அதனால ஹீரோயின் போய் ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறா. அந்த பெயிண்டிங் திங்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கலர்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறா. அப்போது ஹீரோவோட வீடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா. எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போது ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா, அந்த லேடியை பார்த்த உடனே ஹீரோனுக்கு வந்து ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோனோட டிரைவர் அங்கே வந்துடுறாரு. அவரும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பார். அது போய் ஹீரோயின் அங்கே இருக்கிற மினி ஃப்ரிட்ஜில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பெரியது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டு, நீ எனக்கு துரோகம் பண்ண, உன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே சுட்டுடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயின் வரமாட்டா அப்படின்னு தான் நினச்சிப்பாரு. பட் ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி வா, இன்னைக்கு கூட எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லஞ்ச் பாக்ஸும் வைக்கிறேன். ஹீரோவும் அதை பார்த்து, இப்போ வீட்டில் என்ன சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு எங்கள் வீட்டில் சமைப்பாங்க, பட் நீ சமைக்கிறது இன்னும் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அப்படியே ஹீரோனை மெய்மறந்து பார்க்குறாரு. ஹீரோவும் சமைச்சு வந்து ஹீரோனுக்கு கொடுக்குறாரு. அவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் சரி நீ எப்போ போவே அப்படின்னு கேட்பாரு. இரு மேன், நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை, நான் இன்னும் ஸ்வீட் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சைலண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. வீட்டுக்கு சீக்கிரமாக வா அப்படின்னு ஒரு கால். அவங்க அப்பா தான் கூப்பிடுறாரு. நாளைக்கு கூட இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வராதுன்னு சொன்னாலுமே நான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்களா. அவங்க அப்பா, இத்தனை நேரம் எங்கே இருந்த, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஹீரோனை கேட்பாரு. அவள் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பாள். அவங்க அப்பா இது மாதிரி ஷீ ஃபேமிலி கூட நம்ம டின்னருக்கு போகிறோம் சாட்டர்டே அப்படின்னு சொன்னால் ஹீரோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அப்பா கொஞ்சம் மிரட்டுறாரு. சரி சரி நான் வரேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அங்கே வந்து எல்லாமே ஒர்ஸ்ட்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோனோட அப்பா வந்து திட்டுறாரு. அப்போது ஹீரோயின் சப்போர்ட்டாக அவங்களோட தம்பி பேசுகிறான்னா, இப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வராரு. ஹீரோயின் ஹீரோக்காக வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே பார்க்குறாரு. அந்த பெயிண்டிங் டேபிள் அது எல்லாமே பார்த்து அவரும் சரி ஏதாச்சும் வரையலாம் அப்படின்னு அந்த பென்சில் எல்லாமே ப்ரெஷஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பார். உனக்கு இது வேணான்னா எனக்கும் இது வேணாம் அப்படின்னு அந்த ஒரு லெட்டரை எழுதியிருப்பா. அப்புறமா போய் அவரோட அந்த மினி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் எல்லா காய்கறி எல்லாமே இருக்குமா. ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறமா போய் சோஃபா மேலே உக்காந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தாங்க இல்லையா, அதுதான் பார்க்குறாரு. அது வந்து இவங்களோட ஆன்ட்டி. அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன தவிர உன்னை யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. பட் ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் பற்றி தான் திங்க் பண்ணுறாரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருப்பாங்களா. இதை வந்து ஹீரோனோட அப்பா பார்க்குறாரு. இவங்க 2 பேருமே எப்போதுல இருந்து ஒன்றா போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற நானே சொல்கிறாங்க. இது மாதிரி ஹீரோயின் வந்து ஆஃப்டர்நூன் வரமாட்டாங்க, மட்டும்தான் வரான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோனோட அப்பா வந்து ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வர, இப்போ ஹீரோனை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த பையனும் ஹீரோனை பார்த்த உடனே பேச வர,
அவ வந்து மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுறா. இது வந்து 2 பொண்ணுங்க பார்த்து எதுக்கு இவ இப்படி பேசுறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனும் வந்து "இங்க பாரு, இங்க பாரு. சரி சாட்டர்டே டின்னர் இருக்கு இல்லையா? நான் அப்போ வந்து உன்ன கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்றான். இப்போ கூட ஹீரோயினுக்கு பிட்டு தான் போடுறான். பட் ஹீரோயின் வந்து "இல்ல ஒண்ணும் தேவையில்ல. என்கிட்ட கார் இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேவா நம்ம 2 பேருமே போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா. பட் ஹீரோயின் வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லிடுறா. அப்போ ஹீரோ அதே சைடுல போவாரா. ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாலேயே ஓடி போயிடுறா. இது வந்து இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த சைடு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து, "இங்க பாருங்க எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. இது வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, "உன்னோட லவ் வந்து உண்மையானது கிடையாது. நீ வந்து உன்னையும் யாராச்சும் புல்லி பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னோட ஃபேஸ் பார்த்து தான் விரும்புற" அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் வந்து பேசுறாங்க. என்ன பண்றீங்க? சரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல சாப்பாடே இருக்காது. என்ன எம்ப்டியா இருக்கு. நான் தான் நேத்து அவ்ளோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு வந்தேனே! ஏதாச்சும் சமைக்கலாம் தானே! அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து நைட் எல்லாம் ஹீரோனோட ட்ராயிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் அவரால சமைக்க முடியல. அப்போ ஹீரோயின் வந்து, "சரி வா என்கூட" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அங்கிருந்து கூட்டிட்டு போறா. போய் பார்த்தா ஒரு கேன்டீன்ல தான் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயின், ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவோட அண்ணாவும் அங்கே இருப்பான். லீகலா பொறந்த பையன். பட் ஹீரோ வந்து இல்லீகலா பொறந்த பையன். இவங்க 2 பேருமே சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. அந்த லேடியும் நீங்க இது இல்லையே ஆர்டர் பண்றது அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் வந்து ஒரே முறை தான் அந்த லுக்லயே அவங்களும் புரிஞ்சுகிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறமா ஹீரோவும் நினைச்சுக்கிறாரு, இவ வந்து எல்லாமே எனக்காக தான் பண்றா. அது எனக்கு பிடிக்குமே அப்படின்னு தான். இவ இவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாதே அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து பாஸ்ட்ல ஹீரோவ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா. அவ போய்க்கிட்டு இருப்பான் சைலண்டா. அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ஸை வந்து ஹீரோ மேலேயே போட்டுடுறா. என்ன இப்படி போற? நல்ல நாய் வந்து சைடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. பட் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இது இவ கிடையாது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின், இங்க பாரு நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் ஹீரோயின் வந்து திருந்து ஹீரோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிக்கிறாளா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவன் அப்படியே தள்ளி போயிடுறான். ஹீரோட ஆர்டரும் அங்கே வந்துடுச்சு. அதே டைமில் தான் ஹீரோவோட பிரதர் அங்கே வரான். என்னம்மா ஏன் நீங்க பண்ற? நீ இங்கேலாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது தெரியுமா? அது கூட இவன் கூடயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோயின். இங்கே எதுவும் கட்டாயம் இல்லையா? இங்கே வரணும், அங்கே வரணும் அது எதுவும் கிடையாது தானே அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு இது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எல்லார்கிட்டயும் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு பார்த்து. அவனும் இல்லாதது எல்லாமே பேசுகிறான். ஹீரோவும் நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். சரி சரி மிஸ்ஸன் நான் உங்களை வந்து இப்போது டின்னருக்கு கூப்பிடுறேன். நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பானே. கை கூட காமிக்கிறான். வா வா என் கூட வா அப்படின்னு. அதே டைமில் தான் ஹீரோனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த அவன் வந்து அங்கே வந்துட்டான். அவனும் ஏதோ நல்லவன் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோக்கு வேற கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து இது பார்த்துட்டு டே சாமி சண்டை எதுவுமே போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போது ஹீரோவோட பிரதர் இருக்கா இல்லையா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து எதுக்கு இங்கே இருக்கிற நீ என்ன வெயிட்டரா இங்கே என்ன வேலை பார்க்குறியா அப்படின்னு அவனை கேட்டான். நான் உனக்காக எது வேணும் பண்ணுவேன் செல்லம் அப்படின்னு சொல்கிறானே. ஹீரோனுக்கு வந்து கோபமாக வருது. நான் வந்து என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கே அப்படின்னு அவனை நோஸ் கட் பண்ணிடுறான். அவனும் இங்கே இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோவும் எதுக்கு உனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு கேட்டால் நான் எப்போ அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஹீரோயின். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை கேட்டுக்கிட்டு இருப்பாள். ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்கும். நிஜமாவே இவளுக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியாதா அப்படின்னு ஹீரோனை பார்த்து நினச்சிக்கிட்டு இருப்பார். சின்ன வயசு ஹீரோ வந்து அவன் அவங்க அம்மாவை நினச்சி எழுதுகிட்டே இருப்பானே. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாரு அழாத எங்கள் அம்மா சொன்னாங்க நான் இங்கே இல்லைன்னு என்ன நான் வேற ஒரு ரூபத்தில் உன் கூட தான் இருப்பேன் உன்னோட அம்மாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது நான் இங்கேருந்து போவேன் பட் ஃப்யூச்சரில் நான் எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறேன். இதுதான் இப்போ ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைமில் அந்த ஃபியான்சி பையன் இருக்கான் இல்லையா. இப்போ இவன் வந்து ஹீரோவை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஹீரோயின் இவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வருவா இல்லையா. அப்போது ஹீரோவை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன். இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. இது மாதிரி லஞ்சுக்கு எவ்வளோ ஆச்சு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் வந்து சரி பே பண்ணி என் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்கிறாள். ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கு தான் இவ இப்படி பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஹீரோ இப்படி ஷையாக இருக்கிறது. அப்படியே அந்த ஃபோட்டோவை வந்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துப்பா எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு என்னோட ஆள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான்.
ஹீரோவும் என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு மெசேஜ் வருது. அப்போது ஹீரோ அவரோட ஆண்டிக்கு கால் பண்ணிட்டு, ஆண்டி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களோட ஆண்டி வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா. அவங்களும் சொல்கிறாங்க, என்னால் உன்னோட ஃப்யூச்சர் பாழாகிறது எனக்கு பிடிக்கலப்பா, அதனால தான் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நானே இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. பட் ஹீரோ வந்து எப்படியாச்சும் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவங்களோட ஆன்ட்டிக்கிட்ட மணி இல்லை, ஹீரோக்கிட்டேயும் அவ்வளோவா இல்லை. இவர் தான் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம்னா அவங்களோட ஆன்ட்டி மட்டும்தான். அதே டைமில் தான் ஹீரோயின் அங்கே வராங்க. என் கூட வரியா அப்படின்னு சொன்னால் ஹீரோ இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக பார்ப்பாரு. பட் ஹீரோயின் ஹீரோவோட கண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பட் ஹீரோ என்ன இவ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னால் இருந்து ஒரு பஸ் ஏறி போகிறாரு. அதை வந்து ஹீரோயின் பார்த்துடுறாங்க. இவன் எங்கே போகிறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணி போகிறாங்களா. ஹீரோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் போகிறாரு. அவங்களோட ஆண்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட தான். ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க ஹீரோவோட ஆண்டி இங்கே தான் இருக்காங்கன்னு. ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் டைரெக்டாக கொடுத்தா ஹீரோ வாங்கிக்க மாட்டார். அதனால தான் எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் டாக்டர் அவங்களோட ஆண்டியை செக்கப் பண்ணிவிட்டு வந்து ஹீரோ கிட்டே பேசுகிறாரு. உங்களோட ஆண்டியோட கண்டிஷன் வந்து இப்போது கொஞ்சம் நல்லா இல்லைப்பா, கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த சைடு ஹீரோயின் என்னோட கார்டு தான் ஹீரோ கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான். இந்த சைடு ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்கலாமான்னு நினைக்கிறாரு. பட் அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து எனக்காக கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி கொடு, நான் அதுக்கான பணம் கொடுத்துட்றேன். உன்கிட்ட என்னோட கார்டு இருக்குதானே, அந்த கார்டில் நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோவும் இதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டேன், நீ வந்து எனக்காக அந்த பெயிண்டிங் மட்டும் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லிடுறா. ஒருவேளை நீ அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி கொடுக்கலன்னா உன்னோட வீடை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோவும் பயந்துடுறாரு. என்னடா இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கார்டு தான் ஹீரோ கிட்ட இல்லையே, ஏன்னா அவரு தான் அதை கீழே போட்டுட்டாரு. இதுதான் இப்போ ஹீரோ திங்க் பண்ணுறாரு. மேபி அந்த கார்டு வந்து அங்கே தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவும் அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயின் வந்து எதுக்கு இன்னும் ஹீரோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்போ தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பீரியட் ஆகிட்டாங்க. அதனால தான் கால் பண்ணி ஹீரோனை கூப்பிட்டு இருப்பா. ஹீரோனை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சரி இரு, நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் சும்மா இருக்கும்போது கீழே ஹீரோ போட்ட அந்த கார்டு இருக்குது, ஹீரோனோட கார்டு. என்ன இது, நான் அவனுக்காக கொடுத்தா அவன் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இப்படி போட்டு வச்சுருக்கானே அப்படின்னு கோவப்படுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் வந்து அந்த கார்டை தான் தேடிக்கிட்டே இருக்காரு. என்னதான் தேடினாலும் அந்த கார்டு கிடைக்காது. ஏன்னா அந்த கார்டு தான் ஹீரோயின் கிட்டே இருக்குது. அப்போது ஹீரோவோட கைக்கும் அடிபட்டுடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த சைடு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கூட ஹீரோ பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் அவனோட நல்லதுக்காக இந்த கார்டு கொடுத்தா அவன் என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணுறானே, அவன் இன்னும் என்னை பற்றி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. எகெயின் இவன்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து வீட்டுக்கு போவாரா. ஹீரோயின் வந்து அவங்களுக்காக ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோ சரி அந்த கார்டை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவார். பட் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி விடு, இதுதான் நல்லது அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அப்புறமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருப்பார். இது வந்து ஹீரோனுக்கு லைட்டாக கனவாக வந்துடுமா. இது வந்து ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க. அச்சோ, இவன் என்ன என்னோட கனவுல இப்படி வந்துக்கிட்டே இருக்கானே, இவனை பற்றி திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு டைமை பார்த்தா டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. இவளோட தம்பி வந்து இவளை விட்டுட்டு அவனே தனியாக ஸ்கூலுக்கு போயிருப்பான். இது வந்து இவனுக்கு சென்ஸ் ஆகிடுச்சு. அப்போதான் அவன் அக்ஷய் அப்படின்னு அடிக்கிறான். இது பார்த்த உடனே ஹீரோயின் தான் திட்டிக்கிட்டு இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ எழுதிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. அதனால் ஹீரோயின் இருக்கிற கிளாஸ் ரூம்குள்ளேயே போய் பார்த்தா பட் ஹீரோயின் தான் இன்றைக்கி வரலையே, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஈவினிங்கும் போய் பார்க்குறான். பட் அன்றைக்கி அப்போ கூட ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. ஹீரோ என்ன நிஜமாகவே அவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்போ கூட ஹீரோ பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அவனை எவ்வளோ விரும்புகிறேன். பட் அவன் பாரு என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி சரி என்னவா இருந்தாலும் என்ன, அவங்களோட ஆன்ட்டி மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டர்கிட்டயே பேசுகிறான். இங்கே பாருங்கள் டாக்டர், ஹீரோவோட ஆன்ட்டியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த டாக்டரும் ஹீரோவோட ஆன்ட்டியோட கண்டிஷன் பற்றி சொல்லுவாரா.
சரி டாக்டர், இங்க பாருங்க எல்லா எக்ஸ்பென்சஸ் நானே பார்த்துக்கிறேன். இந்த கார்டில் இவ்வளோ மணி இருக்குது, எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க, எல்லா எக்ஸ்பென்சஸ் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்லுங்க, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களோட மருமகன் தான் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறமா ஹீரோ கிட்டேயும் இதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த சாட்டர்டே வந்துடுச்சு. அந்த ஃபேமிலி டின்னருக்காக ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்க அப்பா என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து உங்களை விட இது டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்னு நோஸ் கட் பண்ணிடுறான். கிளம்பி டைரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அங்கிளையும் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது ஹீரோயின் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவன் வந்து திங்க் பண்ணுறான், எப்படியாச்சும் ஹீரோனை கட்டிக்கிட்டா இந்த ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு தான், யாருமே நம்ம அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். இவங்க எல்லாருமே அந்த டின்னரில் தான் இருப்பாங்க. ஹீரோன் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. ஹீரோனோட தம்பியை போய் அந்த அங்கிளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை வந்து ஹீரோன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா எங்கே போக போகிற அப்படின்னு கேட்பாரு. அவள் வந்து சொல்கிறா ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி கொஞ்ச நேரம் தான், போயிட்டு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு காரணமே அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ வந்து இப்போ பிரச்சனையில் இருக்கிறாரு. அதனால தான் அது வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சைடு கொஞ்சம் பேருங்க வந்து ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேக் வந்து எங்கள் கையில் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஹீரோவோடது, பட் ஹீரோ திருடுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து என்ன ஹீரோ இப்படி புள்ளி பண்ணுறாங்களே அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாமே தெரிஞ்சுக்கிறா. அதே டைமில் தான் அந்த ஷீவோட அண்ணாவும் அங்கே வரான். வந்து திங்க் பண்ணுறா, போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா. அப்போ அவனும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டான். இங்கே பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னான். சரி சரி இரு, ஒரு பிளானை போடலாம் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த சார் வந்து இவர் வந்து வேறு ஒரு பிளானில் இருக்கிறாரு. எப்படியாச்சும் இந்த 2 ஃபேமிலி ஒன்றாயிட்டு எல்லா சொத்தும் அவங்களுக்கு தானே வரும். அதனால தான் இவனுக்கு வந்து இவனோட அண்ணாவை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்வை அப்படி தான் இருக்குது. பிரதரும் சொல்கிறான், கம்பெனியோட கான்ட்ராக்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் ஹீரோனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர. ஹீரோன் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். இங்கே பாருமா, ஒரே ஒரு ஹவர் தான், போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் ஹீரோயின் போயிட்டு டைரெக்டாக ஹெட் மாஸ்டர் கிட்டேயே போயிடுறான். அவங்களும் என்ன இது வந்து ஹீரோவோட ரிலேஷனா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். சரிம்மா, ஹீரோனுக்கு என்ன ஆகணும், என்ன அவனோட ரிலேட்டிவ் நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் ஹீரோயின் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து அவனோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸ்மேட்டுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்களும் இங்கே பாரு, நீ அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து அவங்களோட பவரை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஐடென்டி கார்டை காட்டுறாங்க. அவள் வந்து யாரோட பொண்ணு அப்படின்னு. அது பார்த்த உடனே அவங்கள அப்படியே பயந்து போயிடுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்கார் இல்லையா, அங்கே அந்த டைரக்டர் வந்து ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஹீரோ பார்க்குற பார்வையே அவர் கொஞ்சம் விட்டா என்னையை அடிச்சுடுவானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் நீ என்ன தப்பு பண்ணியிருக்க தெரியுமா, இது எல்லா ரீசனுக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கெல்லாமே நீ தான் காரணம் அப்படின்னு ஹீரோவை திட்டிக்கிட்டு இருப்பார். அதே டைமில் தான் ஹீரோயின் அங்கே வராங்க. நான் தான் வந்துட்டேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் எல்லாமே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோ கையில் இருக்கிற அந்த வேலெட்டை பார்த்து அது அவளோட சின்ன வயசில் வாங்கினது, அது ஹீரோ கிட்ட எப்படி போச்சுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டே இருப்பா. என்ன இது எப்படி கிடைச்சது உனக்கு அப்படின்னு கேட்டால் ஹீரோ கிட்ட. ஹீரோவும் சொல்கிறாரு, இது வந்து நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் நீ என்ன திருடுனியா அப்படின்னு கேட்டால், உனக்கு என்ன நான் அப்படியே தெரியுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இது வந்து அவருக்கு கிஃப்டாக வந்ததுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் இது நானாக கொடுத்துருப்பேன்னு நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ என்ன நீ ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவார். இல்லை இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். அப்புறமா அந்த அடித்த பசங்களும் அங்கே வராங்க. அப்போ ஹீரோன்னு கேட்குறாங்க, இது ஹீரோ எப்படி திருடுனாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், அது எங்களோட தான், அவன் தான் திருடுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, சரி இந்த வேலெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சா அதில் ஒன்றுமே இருக்காது, அது எப்படி உங்களோடதாகும், சரி இந்த வேலெட்டை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கும் அவங்க கிட்டே இருந்து பதில் இல்லை. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த வேலெட் வந்து என்னோடது, நான் என்னோட சின்ன வயசில் வாங்கினது, எங்கே வாங்கினது தெரியுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது வந்து நான் தான் ஹீரோ கிட்டே கொடுத்தேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த டைரக்டருக்கு வந்து மூஞ்சி எந்த பக்கம் வச்சுக்கிறதுன்னு தெரியாது. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்னம்மா சொல்கிறேன்னு சொன்ன உடனே என்னோட அப்பா யார் தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, இது ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒன்றும் ஒர்த்லெஸ் கிடையாது, உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு
சொல்றாரு. அப்புறமா ஹீரோயின் பிளாக் பண்ணாங்க இல்லையா? அதுவும் கேட்குறாரா? ஹீரோயின் "நீ எதுக்கு அந்த கார்ட தூக்குப்பிட்ட?" அப்படின்னு கேட்டா, "அது வந்து நான் அகைன் தேடிட்டு வந்தேன். பட் நீ தான் அத எடுத்துக்கிட்ட தானே?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா ஹீரோயின், ஹீரோ அவங்க 2 பேருமே கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாரு. "நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் மருந்து போட்டுக்கோ" அப்படின்னு சொன்னா, ஹீரோ வந்து அவளோட கைய விடவே இல்ல. "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்ன இவனா சாரி கேட்குறது அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோனோட மொபைல் வாங்கி ஹீரோவ வந்து அன்பிளாக் பண்ணிடுறாரு. அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோவ தான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணியிருப்பா. அது வந்து ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறாரா, ஹீரோயின் ஐயோ பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கிக்கிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடி போறா. போய் பார்த்தா இன்னும் அந்த ஷீயோட அண்ணன் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் வந்து இன்னுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. அப்போ அந்த ஷீ வந்து இவன் என்ன என்னோட ஆளையே பிக்கப் பண்ண பார்க்குறானே அப்படின்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பார்க்குறது வந்து ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோயின் பார்க்குறது வந்து இவனும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பானா, என்ன இவன் இப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தாத்தாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி என்னோட பேரன் ஷீ இருக்கான் இல்லையா, அவனுக்கும் உன்னோட பொண்ணு ஷென்னுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது வந்து ஹீரோனோட அப்பாவுக்கும் இதில் கொஞ்சம் சம்மதமாக இருக்குது. பட் ஹீரோனுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. அவனும் சொல்கிறான், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் தானே இந்த என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்ன உடனே அவன் எதுவுமே பேசவே இல்லை. இவங்க 2 பேருமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஈரன் அப்போ எனக்கு வந்து ஷீ மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த தாத்தாவும் இதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி ஓகேம்மா நீ ஃபஸ்ட்டு படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பட் ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. நீ என்ன நினச்சிக்கிட்டே இருக்குன்னு முறைச்சி பார்க்குறாரு. அவளோ பார்க்குறா. சைலண்ட்டாக இருன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு இவன் வந்து இவ எனக்கு தான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறமா அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோனோட அப்பாவோட சம்மதம் தான் வேணும். ஹீரோனோட சம்மதம் யாருக்கு வேணும்? ஹீரோ இங்கே இருக்கவே கூடாதுன்னு மொபைல் எடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவை சேவ் பண்ணா இல்லையா, அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு சாட்டர்டே வரேன்னு சொன்னான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து ஹீரோயினோட அப்பா பார்த்து யார் கூட மெசேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா எந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, அப்பா நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது பெரிய பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நீ இனிமேல் ஷீ கூட தான் ஸ்கூலுக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் அப்படியே திட்டிக்கிட்டு இருப்பா. இனிமே அந்த ஷென் குரூப்பே என்னோட கையில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். இவரும் அப்படியே திட்டிக்கிட்டு இருப்பாரா. இந்த சைடு தம்பிக்காரனும் பயந்துடுறான். அப்படியே கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோயின். அங்கே பார்த்தா செருப்பு எல்லாமே இருக்குது ஹீரோயினுக்காக வச்சுருப்பாரு. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட தம்பிக்காகவும் ஹீரோ பார்சல் பண்ணியிருப்பாரு. ஹீரோக்கு எல்லா விஷயமே தெரியும் ஹீரோனோட ஃபேமிலி என்ன நடந்ததுன்னு. தம்பிக்கார அம்மா இல்லையா, அவங்க தான் ஹீரோனோட அம்மாவோட இழப்புக்கு காரணம். இதெல்லாமே ஹீரோக்கு தெரியுமா? அதனால ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். அப்புறமா ஹீரோவும் கேட்குறாரு, நீ சின்ன வயசில் அப்ராடு போய் அகைன் இந்த ஊருக்கு வந்தே இல்லையா, அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அவங்களோட அம்மாவுக்கு நடந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோவோட எந்த விஷயமும் ஹீரோயின் சொல்லவே இல்லை. அவங்களோட தம்பியை மீட் பண்ணதும் சொல்லுவாங்க. பட் ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பற்றி சொல்லு என்னை பற்றி சொல்லு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. பட் ஹீரோவும் கேட்கல, ஹீரோயினும் சொல்லவே இல்லை. ஹீரோயின் வந்து எல்லாமே மறந்துருப்பாங்க. அதனால தான் எனக்கு போதும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா போய் ஹீரோ அவங்க மேலே பெட்ஷீட் போட்டு விடுறாரு. அப்படியே ஹீரோயின் லைட்டாக கிஸ் பண்ண போவார் ஹீரோயின் கிட்டேயே. அதுக்குள்ளே ஹீரோயின் கண்ணை திறந்துடுறாங்க. ஹீரோயின் கிஸ் பண்ண போவாங்க. அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு. பார்த்தா ஹீரோவோட ஆண்டி தான். இது மாதிரி நீ எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோக்கு தான் தெரியுமே அந்த மணி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னு. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ சமைச்ச அந்த சாப்பாடை வந்து அவங்களோட தம்பிக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு யார் சமைச்சது அப்படின்னு அவன் கேட்பானா. உன்னோட மாமன் தாண்டா சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். இவனும் என்ன மாமாவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ எங்கே போனார் எங்கே வந்தார் அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் ஹீரோ வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான். இதை வந்து ஹீரோன்னு கேட்ட உடனே அவள் அப்படியே பயந்து போயிடுறான். டைரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கே வந்து அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாள்.
அப்போ ஹீரோவோட ஃபேஸை பார்த்து அங்கேருந்து போக பார்ப்பாளா, பட் ஹீரோ இங்கிருந்து போகாத அப்படின்னு சொல்லுவார். நான் எங்கேயும் போல் உனக்கு அந்த ஒத்தடை கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து எல்லாமே அவரோட ஃபேஸ் எல்லாமே தொடச்சிக்கிட்டு இருப்பா, ஒத்தடம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்புறமா ஹீரோக்காக டேப்லெட் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறமா ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு நான் எதுக்கு இருக்கேன், நான் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. பட் ஹீரோனுக்கு தான் சமையல் பண்ண வராது. அதுக்குள்ளே ஹீரோவே எழுந்து வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டால், நான் உனக்காக தான் இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. பட் ஹீரோ வேணான்னு சொல்லுவார். பரவாயில்லப்போ நீ போய் தூங்குப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருமே அப்படியே க்ளோஸாக ஆகிடுவாங்களே. ஹீரோயின் சரிப்போ நான் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாமே ஊட்டி விட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அகெயின் ஹீரோ விடவே இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஹீரோயின் சரி என்ன உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ பட்டப்பட்டன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இல்லை அது ஃபீவர் இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். கிஸ் பண்ண போனால் என்னோட ஃபீவர் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால ஹீரோவை இன்னும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்புறமா ஹீரோயின் வெளியே இருக்கும்போது அந்த ஷீலையே அவனோட கார் அந்த சைடில் இருந்து போகுமா, இதை வந்து ஹீரோயின் பார்த்துடுறாங்க. இந்த ஷீ எப்படியாச்சும் ஹீரோவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஏதாச்சும் சம்திங் நீங்களே க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினை ரிக்ரெட் பண்ண வைக்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இல்லை அப்படின்னு எதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே பாரு என்னோட ஆளை விட்டு நீ தள்ளியே இரு அப்படின்னு சொன்னால் இவன் வந்து ஹீரோவால் உன்னால் நல்லா பார்த்துக்கவே முடியாது, அவன் வேணாம் அவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது, உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கால் வருது இந்த சைடு. இங்கே பாரு ஹீரோ இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்றைக்குமே உன்கிட்ட வரவே மாட்டேன், எனக்கு எப்போவுமே ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருப்பாள். இவ என்ன தான் சொன்னாலும் அந்த மரமண்டிக்கு புத்தி ஏறவே இல்லை. நான் என்றைக்குமே உன்னை சூஸ் பண்ணவே மாட்டேன், எங்களை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். இந்த சைடு ஹீரோவும் இதை பார்த்து கொஞ்சம் அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். இந்த சைடு ஹீரோவோட அப்பா இல்லையா, அவருக்கு இந்த எல்லா விஷயம் போயிடும். ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே போய் அவள் தானே ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாள். இது எல்லாமே அவங்கக்கிட்ட சொன்ன உடனே என்ன அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆச்சு, அவங்க கூட சேர்ந்தா நம்மளுக்கு இன்னும் பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு இவர் வந்து ஒரு திங்க் பண்ணுறாரு. இது எல்லாமே ஹீரோவோட லுக்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி வர வைக்கிறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா எல்லா விஷயம் எனக்கு தெரியும், உனக்கும் ஹீரோனுக்கும் சம்திங் ஏதோ நடக்குதாமே, சரி சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்பாரா. என்ன பணம் வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ சைலண்ட்டாகவே இருப்பார். சொல்லுப்பா பணம் வேணுமா, என்ன வேணும், உனக்கு தான் பணம் இல்லையே, நீ தான் பூர் கிட்டாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கா எனக்கு என்ன வேணும்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி சொல்லு என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த ஜியாங் குரூப்பில் ஒரு பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி 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 நான் ஒத்துக்கிறேன் சரியா, ஆனால் என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த வாரத்தில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஷென் வரணும், அந்த பொண்ணை நீ கூட்டிக்கிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு இவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. ஹீரோ ஒரு வாரத்தை கூட பேசாமல் அங்கிருந்து போக பார்ப்பாரு. அதுக்குள்ளே அவரோட பிரதர் அங்கே வந்துடுறாரு. என்னப்பா லிமிட் தாண்டி போய்கிட்டே இருக்கு, ஃபஸ்ட்டு ஹீரோயின் இப்போ என்ன இங்கே கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக பார்ப்பாரு. இருந்தாலும் விடவே இல்லை. நீ ரொம்ப போய்கிட்டே இருந்தால் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் அவனுக்கு நோஸ் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் வேறு மைண்டில் வேறு திங்க் பண்ணுறான், ஹீரோவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு இந்த வாரத்தில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரியா என் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து அதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும் இல்லையா அவங்களோட குரூப்புக்கு. அதனால ஹீரோயின் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து உனக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்க வந்து ஹீரோவை அப்செட் பண்ண மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா, அதனால தான் ஹீரோயின் இப்போ ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஓகே மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு பேச வருவா, நீ ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட பேசுகிறது நான் பார்க்கணும், அவ்வளோதான் உன்னோட கால் 2 நான் உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கான டைமும் வந்துடுச்சு. ஹீரோ அழகாக ரெடி ஆகிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் அப்படியே அழகாக இருப்பான். ஹீரோவும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. ஹீரோயின் கையை கொடுக்குறாங்க. 2 பேருமே காரில் ஏறிக்கிறாங்க.
அப்போ ஹீரோ ரொம்ப பயம் படுறாரா. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப பயப்படாத, நான் தான் இங்கே இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். பட் ஹீரோவோட கை வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஹீரோன் அதனால ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் தான் இங்கே இருக்கேன் தானே அப்படின்னு ஹீரோவை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அடுத்து 2 பேருமே கிளம்பி அந்த ஈவெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேச வர, அந்த பொண்ணு சரி இது யார் உன் கூட இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாளா. ஹீரோயின் வந்து இது வந்து அப்படின்னு சொல்ல வர, அதுக்குள்ளே ஹீரோவோட பிரதர் அங்கே வந்து ஐயோ அது என்னோட தம்பியாச்சு அப்படின்னு பேச வந்துடுறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இவன் வந்து இல்லீகலாக பிறந்த பையனா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது என்னம்மா உன்னோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னோடைய டேஸ்ட்டு தான் யூனிக்காக இருக்குது, உன்னோட டேஸ்ட் என்ன அவ்வளோ சப்பையாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து அவனை நோஸ் கட் பண்ணிடுறான். அவன் எத்தனை தடவை தான் நோஸ் கட் ஆவானோ, எத்தனை தடவை தான் அப்படி பேசினாலுமே இவங்கக்கிட்ட வந்து வாய் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உனக்கு வந்து உன்னோட தம்பியை பார்த்து ஜெலஸ், அதனால தான் நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் வந்து உங்கள் அம்மா கிட்ட எல்லாமே சொல்கிறானா, அவங்க அம்மா வேற தனியாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே தனியாக இருக்கும்போது ஹீரோவோட அப்பா வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போது அவர் வந்து அவங்களோட பசங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்போதான் அதே டைமில் ஹீரோ பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஹீரோ வந்து இல்லீகலாக பிறந்த பையன் கிடையாது, லீகலான பையன் அப்படின்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் ஹீரோவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் மேலே ஸ்டேஜ் மேலே போகிறாரா. அந்த அங்கிளும் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஹீரோவோட அப்பா, இது மாதிரி இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு இந்த சித்திக்காரி வந்து ஹீரோ அப்புறமா இன்னொரு பொண்ணை வந்து 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இவனை வெறுக்கணும், அப்புறமா இவன் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ தனியாக இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஏய் நீங்கள் ஜியாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர, இந்தாங்க ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு. பட் ஹீரோ வந்து வாங்கவே இல்லை. ஹீரோவும் அதை வாங்கிக்க போவார், அதை அப்படியே கீழே விட்டுட்டுறாரு. அந்த பொண்ணு இதை பார்த்த உடனே சே மிஸ் ஆயிட்டானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ வழுக்கிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பட் இருந்தாலும் ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குமா, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஹீரோவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டவுட்ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த லேடியவும் பார்க்குறாரு. இவங்க தான் ஏதோ ஆச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிக்கிட்டு இருப்பா. இங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்டேயும் கேட்பா ஹீரோ பற்றி. இந்த சைடு ஹீரோவும் ஒரு ரூம்குள்ளே போவார். அதே சைடில் தான் அந்த பொண்ணு போய்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு பின்னால் ஹீரோயின் போய்கிட்டு இருப்பா. ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் என்னால் முடியலை, இந்த மருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா டாக்டரை கூப்பிட, பட் ஹீரோவும் விட மாட்டேங்கிறாரா. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோயின் அதை பார்த்த உடனே அந்த பொண்ணை ஒரே ஒரு அறை தான், அவ்வளோதான் போய் சொல்லுப்போ அந்த லேடிக்கிட்டே உங்களோட பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களா. அவங்க அப்பா வந்து இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, போய் போய் அவங்ககிட்டயே இப்போ இல்லீகலாக பசங்களன்னு உனக்கு ஒரு மாதிரியே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அதை கேட்ட உடனே ஹீரோயின் அவங்களது கிடையாது தப்பு, உங்களை மாதிரி ஆளுங்களது தான் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் இந்த வீட்டில் மருமகனாக இருக்கீங்க சரியா, அம்மா எல்லா சொத்துமே என் பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க, இந்த ஷென் குரூப்பே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. அவங்க அப்பாவால் என்ன தான் பேச முடியும், எல்லா ஆதாரம் ஹீரோயின் கிட்ட தானே இருக்குது. அதனால் அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார். ஹீரோயின் அவங்களோட தம்பியை பார்த்து இங்கே பாரு, நீ நல்லா படி சரியா, நீ நல்லா படித்ததா ஃப்யூச்சரில் இந்த ஷென் குரூப்பை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பையனும் லைட்டாக ஹாப்பியாக தான் இருப்பான். இந்த சைடு இந்த பையன் இருக்கா இல்லையா இவனுக்கு எப்படியாச்சும் ஹீரோயின் வேணும், அதனால ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாருக்கோ ஒரு கால் பண்ணுறான். இந்த சைடு அந்த சித்திக்காரி அப்புறமா அந்த பையன் எப்படியாச்சும் இந்த சொத்தை ஹீரோக்கு போகவே கூடாது, இந்த எல்லா சொத்தும் இவங்களுக்கு தான் இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரு கால் வருது. இந்த சைடு ஹீரோவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வருதா. அது பார்த்த உடனே ஹீரோ அங்கிருந்து போவார். இது வந்து இவங்களோட பிளான். ஹீரோன்னு வந்து இவங்க கிட்னாப் பண்ணவே இல்லை. பட் ஹீரோ காரில் வரும்போது ஹீரோயினை கிட்னாப் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹீரோயின் வேறு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து நெக்லஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணுறாங்க.
என்னடா என்னை பிக்கப் பண்ணிக்க வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா அவங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சு அதுவும் சொல்லும்போது ஹீரோ, சரி உங்களோட பாடிகார்டு கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது வந்து ஹீரோனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அதனால ஹீரோன் டவுட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இன்னும் எதுக்கு ஹீரோ வரலன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துட்டார். அந்த ஆளை பார்த்து ஹீரோவோட பிரதர் இருக்கான் இல்லையா, என்னப்பா நீ இங்கே வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை அடிக்க போவாங்களா, பட் ஹீரோயினை சும்மாவா விடுவார், அவங்கள அடித்து போட்டுடுறாரு. பாடிகார்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த அடியாட்களை அடித்து போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு வேற பயந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏமாந்தது நான் கிடையாது, நீங்கள் தான். ஹீரோயின் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து அந்த பிரதரோட வாய்க்குள்ளேயே போட்டுடுறாங்க. சரி உன்னோட இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. ஹீரோ வந்து அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு இவங்க 2 பேருமே கார்ல இருக்கும்போது, "ஹீரோயின் நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்டா, "இங்கே பாரு உன்னோட அவுட்ஃபிட்டு தான். நீ இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கல. அப்புறமா உனக்கு வந்து அந்த நெக்லஸ் பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை அவங்களோட ஆன்ட்டி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாரு. அந்த ஆன்ட்டி இவளை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு பீல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் டொனேஷன் பண்ண இல்லையா அந்த பணம் அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஹீரோயின் தான்னு தெரியாது, பட் ஹீரோக்கு தெரியும். ஹீரோயின் அப்புறமா ஹீரோ சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த ஆன்ட்டியும் சொல்லிடுறாங்க, இதுதாம்மா ஃபேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போய் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னைக்குமே என்னை விட்டு போகாத சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷீ இருக்கான் இல்லையா, ஹீரோயின் அப்புறமா ஹீரோவை 2 பேருமே சேர விடக்கூடாதுன்னு ஒரு பிளானை போடுறான். ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு வரும்போது ஒரு கார் வருது. இதை வந்து ஹீரோ பார்த்துடுறாரா, அப்படியே ஹீரோயின் அங்கேருந்து தள்ளி விட்டுடுறாரு. அந்த கார் வந்து ஹீரோவை இடிச்சிடுச்சு. அதே டைமில் தான் அந்த ஷீயோட பிரதர் அங்கே வந்து ஹீரோவை இமிடியேட்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அவனும் சொல்கிறான், இங்கே பாருமா இது வந்து ஆக்சிடென்டலாக தெரியல, இது வந்து யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே காட்டுறாரா. ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். இந்த பையன் வேற ஹீரோ கதை முடிஞ்சுதுன்னா போதும்னு நினைக்கிறான். ஹீரோக்கு வந்து ஃப்யூச்சரில் நடந்த விஷயம் அப்படியே கனவாக வருது. ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாமே அவருக்கு கனவாக வருது. இதுதான் இப்போ ஹீரோயின் கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பார், எனக்கு வந்து நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லாமே வந்துச்சு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவளும் ரொம்ப ஹாப்பியாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும், அந்த ஷீவோட பிரதர் வந்து இது வந்து பண்ணது என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிடுறான். பட் அவனை வந்து நான் சேவ் பண்ண மாட்டேன், நீங்களே அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து அந்த ஷீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஹீரோனோட கால் பிடிக்கிறான். ஹீரோவோட கால் பிடிக்கிறான். அவங்க வந்து இவனை மன்னிக்கவே இல்லை, அவனை வந்து சும்மாவும் விடலை. அப்படியே ஃபியூ இயர்ஸ் ஆன பிறகு அவங்க 2 பேருமே மேரேஜ் ஆகி ஃப்யூச்சரில் காமிச்சாங்க இல்லையா ஃபஸ்ட் சீனில், அதுதான் நடக்குது. ஹீரோன் அப்போ ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்பாரு. நான் அகெயின் பேக்குக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாப்பி எண்டிங்கோடையே இந்த மூவியும் முடிக்குது. எல்லாருக்குமே பை கைஸ்.